தீர்க்கதரிசி ஜாப்ரி அவர்கள் 19 வருடம் மதுரையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து, அவர் கர்த்தருக்கு செய்த ஊழியத்தை தீர்க்கதரிசி ஏகாய் வசமாக ஒப்படைத்து செல்லும்போது, மதுரை மக்கள் அவரின் பிரிவை ஏற்க முடியாமல் கதறி அழுத சம்பவத்தை அடுத்த நாள் காலை தமது சபையின் தேவ செய்தியின் நேரம் கண்ணீரோடு சொல்லிய காட்சி. Never allow darkness to fill your heart. நீ இருளுக்கு இடம் கொடுத்துட்டேனா அங்க கசப்பு, அங்க வைராக்கியம், அங்க பொறாமை, அங்க வெறுப்பு. நீ ஊழியம் செய்யறியா? உனக்காக செய்யாத. நீ உனக்காக செய்தேனா புகழ தேட சொல்லும். நல்லா கவனிங்க. For God, for God, அவருக்காக செய். நீ ஓடுகிற ஓட்டம் அவருக்காக. அதுலதான் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு வருகிறது. நல்லா கவனிங்க. ஏன் ஊழியம் செய்ய தயங்குகிறோம்? Why we are hesitating to do the ministry of God? We are doing it for us. நமக்காக தான் செய்யறோம். நமக்கு பேர் வரணும், நமக்கு புகழ் வரணும், நமக்கு அந்தஸ்து வரணும், நமக்கு ஸ்தானம் வேண்டும். நாலு பேர் நம்மள பெருமையா சொல்லணும். நல்லா கவனிங்க. நாங்க மதுரையில 19 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். எத்தனையோ பேர் வந்துட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க. நான் யார்கிட்டயுமே நின்னு பேசின ஹிஸ்டரியே கிடையாது. யார்கிட்டயுமே நான் நின்னு பேசினதே கிடையாது. ஜெபம் பண்ண வருவாங்க. நல்லா இருக்கீங்களா கேட்பேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டீங்களா, நல்லா இருக்கிறாங்களா கேட்பேன். ஜெபம் பண்ணிடுவேன், அனுப்பிடுவேன். இதுதான் நான் செய்தேன். நேற்றைய தினம் நான் அறிவிக்கிறேன், இதுதான் கடைசி. இனி நான் மதுரைக்கு வரமாட்டேன். அந்த ஊழியத்தை இந்த சகோதரர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தொடர்ந்து நடத்துவார். அப்பவும் நான் யார்கிட்டையும் எதையும் கேட்கல. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜெபிக்க வந்தாங்க. அழுதுத பார்த்து நான் அசந்துட்டேன். நான் யார்கிட்டையும் பேசினது இல்லையே. வாலிப பெண்ணில் இருந்து
வயசானவங்க வரைக்கும் அழுகிறாங்க. ஒருத்தர் அழுதுட்டு கேட்கிறார், ஐயா ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்காம போயிட்டீங்களே ஐயா. இந்த ஊழியத்துல கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்தான்னு சொல்லி இருப்பேனே. நான் 15 வருடம் அந்த ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் ஆண்டவரால மாத்திரமே. ஒரு ஆம்பளையால் அழுது நான் பார்க்கல. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊரை விட்டு போகும் பொழுது அவனை கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. நான் மேடையில் உட்கார்ந்து இருந்ததுனால அப்படி செய்யலன்னு நினைக்கிறேன். நான் கீழே நின்று பண்ண அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. எப்படி இவங்களுக்குள்ள இந்த அன்பு வந்தது எனக்கு தெரியல. இந்த செய்தியில தான் கர்த்தர் என்னோடு பேசுறாரு. இந்த மெசேஜ்ல தான் நான் எனக்காக மதுரைக்கு ஓடல, என் ஆண்டவருக்காக தானே ஓடினேன். அதன் நிமித்தம் அத்தனை பேருடைய இருதயத்தில் அன்பை கொடுத்து வைத்திருக்கிறாரே. I am unworthy. என் மனைவி அழுக, என்னோட வந்த வாலண்டியர்ஸ் அழுக, எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழுறாங்க. அவங்க கட்டி பிடிச்சு அழாத ஒரே ஆளு நான்தான். ஏன்னா நான் அப்படி மேடையில் உட்கார்ந்திருந்தேன், கட்டி பிடிக்க முடியாது. நீ அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது எல்லாருடைய இருதயத்தில் அந்த அன்பை கர்த்தர் கொடுப்பார் ஐயா. அந்த அன்பை சம்பாதிக்கிறது தான் முக்கியம், பேர் புகழ் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற செய்தி சபைக்கின் மட்டும் நினைக்காதீங்க, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். A sacrificial love. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த மேடையில் வந்து நிக்கிறது வரைக்கும் எனக்கு அந்த அர்த்தம் தெரியாது. It's not I speaking. The Holy Spirit is explaining. It is not written in my note. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். What is love? போக முடியல அவங்களுக்குங்க. என் ஆத்மாவை சொல்லி ஆசீர்வாதத்தை கூறி முடிச்சிட்டேன். அடுத்த செகண்ட் ஹால் காலி ஆயிரும். போகல ஒருத்தர். மேடையில் உட்கார்ந்து என் மனைவிட்ட காமிச்ச நகலல்லப்பா, நின்றுட்டு இருக்காங்கப்பா. What is written in the Bible about Paul is true. That happened in my life also. அவர்கள்
என் மந்தை அல்ல, இன்னொரு மேய்ப்பனுடைய மந்தை. அவர்கள் என் ஆடுகள் அல்ல, இன்னொரு மேய்ப்பனுடைய ஆடுகள். அப்படி அழுததை நான் பார்க்கலையே. ஒரு வயதான தாயார் என் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. ஐயா, நீங்க இன்னைக்கு மதுரைக்கு செய்தி கொடுக்க வர்றீங்க. நீ ராத்திரியெல்லாம் அழுத ஆண்டவர்கிட்ட. அவர் ரொம்ப பலகீனமா இருக்காரு ஆண்டவர். ஊழியம் முடிச்சு பலகீனமா போகிறாரு. நாளைக்கு முழுவதும் அவர் மதுரையில ஊழியம், மெட்ராஸ்ல, சென்னையில ஊழியம் செய்யணுமே. அவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக அழுது 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 ராத்திரிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். நீங்க வந்து அதிர்ச்சியான செய்தியை கேட்கிறேன். அதிர்ச்சியான செய்தியை கேட்கிறேன். அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க. அவங்ககிட்ட நான் பேசினதே கிடையாது. How the love fall into their heart from the Lord, from the Lord. நான் ட்ரெயின்ல வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்கன்னு தெரியாதே. இந்த கடைசி மீட்டிங் நம்ம ஒரு கேக்கு கூட கொடுக்காம வந்துட்டேனே. அட்லீஸ்ட் ஒரு கேக்காதவங்க எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கலாமே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவர்கள் பின்னால் பேசுகிறவர்கள் அல்ல, முன்னாலும் என்னிடத்தில் பேசினதில்லை. நான் கேட்டேன், எனக்காக தினமும் ஜெபிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. 50 பேருக்கு மேல நிக்கிறாங்க. I was shocked. Every day they are praying for me. It's from the Lord. It's from the Lord. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். What is sacrificial love? அவருக்காக whatever you do, அவருக்காக. No selfishness. ஒன்ன கவர்ந்து கொள்ளணும்னு பழகாத, ஒன்ன அட்ராக்ட் பண்ணணும்னு பழகாத, ஒன்ன பெரியாளா நினைக்கணும்னு பழகாத. ஒரு தம்பியை புதுசா ஊழியத்துக்கு சேர்த்திருக்கிறேன். இந்த சபையில ஒரு தம்பியை ஊழியத்துக்கு சேர்த்திருக்கிறேன். காலையில முழுவதும் அவன் எஸ்தர் ஜெபமேளத்தில் இருந்துட்டு எல்லா ஏழைகள் வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அவன் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுப்பான். எவ்ரிடே
அவன் சொன்ன வார்த்தையெல்லாம், அவங்ககிட்ட பணம் இல்லையா, அவங்ககிட்ட வசதி இல்லையா, உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஜெபம்னு நான் கேட்கும்போது, எனக்காக ஜெபிக்காதீங்க, எங்க ஐயாவுக்காக ஜெபிங்க. எங்க ஐயா வாழணும், எங்க ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் யாரிடத்துல அன்பு காட்டினது இல்லையே. I was crying the feet of the Lord. நான் யாரிடத்துல அன்பு காட்டினது இல்லையா ஆண்டவரே. எப்படி இந்த அன்பு வந்தது? நான் திட்டதானே செய்கிறேன், நான் கண்டிப்பாக இருக்கதானே செய்கிறேன். ஏன் அந்த அன்பு தெரியுமா? எனக்காக திட்டலையா, எனக்காக திட்டல, நீங்க பரலோகம் போகணும்னு சொல்லிதான் திட்டுறையா. பரலோகம் இழந்துடக்கூடாது, ஆத்துமாக்கள் என் கையில கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நான் கண்டிக்கிறது அதற்குதான். என்னை திட்டுறது, என்ன பேசுறது, என்ன கோர்ட்ல கொண்டு நிப்பாட்ட போறேன்னு சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் யாருக்கும் தீமை செய்ததில்லை, யாருக்கும் தீமை செய்ததில்லை. தப்பு செய்யும்போது கண்டிக்கிறேன், தப்பு செய்யும்போது கண்டிக்கிறேன். ஏன்னா நீ பரலோகத்தை இழந்திடக்கூடாது. நேற்றைய மதுரை பிரயாணம் எல்லாரையும் அசைத்து விட்டது. நான் கார் ஏறி போறது வரைக்கும் நிக்கிறாங்க, போகல, பெரிய கூட்டம். ஒருத்தன் ஓடி வந்தான், ஐயா உங்களை வச்சு நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். ஒரு தம்பி ஓடி வந்தான், தம்பி வேண்டாம், இன்னும் அநேகர் நிக்கிறாங்க. ஒருத்தன் எடுக்கிறத பார்த்தா எல்லாம் ஓடி வருவாங்க. எத்தனை அன்பு! எதற்காக இந்த சபை? எதற்காக இந்த சபை? எப்படி இந்த அன்பை கொடுத்து வைக்கிறார்? ஏன் இந்த அன்பை கொடுத்து வைக்கிறார்? அவருக்காக செய்கிறேன். என் பேருக்கும் என் புகழுக்கும் நான் செய்ததில்லை. இந்த சபையில ஏதோ ஒரு சிலர் என்னை திட்டலாம், எனக்கு விரோதமா பேசலாம். ஆனா 90% என் மேல அன்பு வைத்திருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்களையா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் விரும்புகிற அன்புன்னு சொல்றது
உன்னையே பலிபீடத்தில் வை. A sacrificial love. நம்மளை வைக்கலையே, அதனால தானே நமக்கு கசப்பு வருது, அதனால தானே நமக்கு வெறுப்பு வருது. ஏன் நாம இன்னும் நமக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். Have we ever lived for Jesus? அவருக்காக வாழ்ந்தா அங்க வெறுப்பு இல்லை, அங்க கசப்பு இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். A shaking moments. நேற்றைய தினம் யாருமே செய்யாதது, உங்க கையில கொடுத்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில கொடுக்கிறீங்களே, அந்த ஊழியத்தை நான் எனக்காக செய்யல, எனக்காக செய்திருந்தா யாரு கையிலும் கொடுக்க மாட்டேன். அது கர்த்தருடைய ஊழியம், அது நின்ற கூடாது. அதை யார் எடுத்து நடத்துவா, யார் எடுத்து நடத்துவா? அதை நடத்த ஒருத்தர் முன் வருகிறாரு, அதை பாராட்ட வேண்டும். முழு இருதயத்தோடு கொடுத்த, முழு இருதயத்தோடு இந்த மக்கள்கிட்ட அறிவித்தேன். அழுதுவங்கிட்ட எல்லாம் சொன்னேன், நான் தான் போறேன், ஊழியம் போகலம்மா. என்னை வச்சு செஞ்சதை கர்த்தர் அவரை வச்சு செய்வார். எவ்ரி மந்த் நடக்கும் அந்த பங்கு வருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ யாருக்காக ஊழியம் செய்கிறாய்? நீ யாருக்காக வாழுகிறாய்? நீ இயேசுவுக்காக வாழுகிறாயா? நீ இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறாயா? அங்க சுயநலம் இருக்கவே இருக்கா? சிலர் வந்து சொன்னாங்கன்னு எனக்கு சொன்னாங்க, என் பேரை இந்த ஊழியத்துல போட்டுறாத, என் கணவன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார், வீட்டில இருந்து வீட்டு காரியத்தை பாருன்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா? சுயநலம். நீ அவருக்காக ஊழியம் செய்யல, நீ அவருக்காக வாழல. மதுரையில இருந்து வந்து நான் படுத்தவன் 8 மணி வரைக்கும் எந்திரிக்கல. இட்ஸ் நாட் ஈஸி. உடைக்கப்பட்டு தான் வருவோம். மதுரை ஊழியம் முடிச்சு நைட்ல எழுந்து ஜெபிக்க முடியாது. எழுந்து ட்ரெயின்ல பைபிள் வாசிக்க முடியாது. போகும்போது இதெல்லாம் செய்வேன், வரும்போது முடியாது. உடம்பெல்லாம் கலண்டு போயிருக்க. அதை ஆண்டவர் அநேகருக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதை ஒரு சகோதரி சொன்னாங்க. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்காக தரிசனத்தில் என்னை காண்பித்தாரா. மதுரை ஊழியம் முடிச்சு நான் எவ்வளவு பலகீனமாய் போகிறேன்கிறதை காண்பித்தாரா. கர்த்தரே சொன்னார்னு சொன்னாங்க.
என்னை மதுரைக்கு வர மாட்டான். அவர் நிறுத்துகிறார். எவ்வளவோ பேசியும் ஏன் ஊழியம் செய்யற தெரியுமா? ஒரு நாள் கூட மோசேயை மாதிரி ஜெபித்தது இல்லை. மோசேயை மாதிரி ஜெபித்தது இல்லை. இவர்களை நானா பெற்றேன், இவர்களை நானா கர்ப்பம் தரிச்சேன். மோசே சொன்னது மாதிரி நான் சொல்லவில்லை. நான் ஜெபித்ததெல்லாம் என் கையில கொடுத்தவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் ஆளுவே, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவர்களை மாற்றும், அவர்களை மாற்றும். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த அறிவிப்பு கொடுக்கிறதா இருந்தாலும் ஆவியில உணர்த்தப்படாம இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு கீழ்ப்படிஞ்சினா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரிடத்துல மறைச்சிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்காது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தம்பி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து யார்கிட்டயோ ஜெபிக்க கூட்டிட்டு போனான். அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவருடைய மேய்ப்பரை அவர் இருதயத்தை வேதனைப்படுத்தி விட்டார். அதனாலதான் இந்த பாடுகள். அதனாலதான் நான் ஒவ்வொரு மெசேஜ்லையும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, மேய்ப்பருக்கு விரோதம் பேசிடாதீங்க, பேசிடாதீங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பேசினாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. உங்க கண் காண அவர்களை ஆண்டவர் உயர்த்திட்டு போவார். ஆனா உங்க சந்ததி பாதிக்கப்பட்டுரும். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுனாலதான் நான் அதை சொல்றேன். எனக்கு அனுப்பி வச்சதை தான் இன்னைக்கு சொல்றேன். யார் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கிற அந்த தீர்க்க தரிசியுடைய போட்டோவையும் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைத்தான். பெரிய ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார். நான் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சபை இந்த ஆண்டு ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். God expects a sacrificial love. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்புன்னு சொல்றது பலி செலுத்துகிற அன்பு, நம்மையே நாம சாகடிக்கிற அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து deny yourself. அதுக்கு உன்னை பலிபீடத்தில் வைக்காம உன்னை வெறுக்கவே முடியாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை அனுதினமும் சொல்றாரு. சிலுவையில் சொல்லிட்டார்னாலே பாடுகள், தினம் பாடுகள் உண்டுயா.
நீ அவரை பின்பற்றணும்னு நினைச்சா தினம் பாடுகள் உண்டு. அதுல நீ சந்தோஷமா உன் நாட்களை ஓட்டணும்னா உன்னையே நீ வெறுக்க வேண்டும். அவருக்காக நீ வாழ வேண்டும். Deny yourself and live for Jesus. உன்னையே வெறு, அவருக்காக வாழு. அல்லேலூயா. நீங்க இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் எடுத்திருக்கிற. ஒரே ஒரு வசனத்துக்கே 1 மணி நேரம் போயிருச்சு. எல்லாம் கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை நேசிக்கிறதுன்னு சொல்வது உனக்காக அல்ல, உன் குடும்பத்துக்காக அல்ல, ஊழியக்காரனுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, அவருக்காக. நல்லா கவனிப்போம். உன்னையே நீ நேசிக்கிறது போல சொல்றாரு. அவன் உன்னையே பலி செலுத்து. A living sacrifice. A living sacrifice. உடனே சிலர் நினைச்சுக்கிடுவாங்க, ஆண்டவர் ரத்த சாட்சியா மறிக்க சொல்றாரு போல. உன்னையே பலி செலுத்துகிறான். அல்லேலூயா.